குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். மாதிரி வந்துட்டு மேடம் அவளுக்கு வந்து அவங்க அம்மா கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைனாக்கா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அவங்க வீட்டில் வந்து மேடம் அவள் வந்து அவங்க அம்மா பேச கேட்டுக்குன்னு குழந்தை கூட 3 வருஷம் குழந்தையில விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அவங்க மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை இல்லைங்க, பொண்ணு தான் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அதுல இருந்து எங்க பேச்சையும் நான் தான் வளர்த்துன்னு இருந்தேன். 5வது படிக்கிற வரைக்கும் நான் தான் வச்சுன்னு இருந்தேன். அதுக்குள்ள வந்து 2வது படிக்கும் போதே வந்துட்டு அவனுக்கு யாரும் இல்லை அப்படின்ற குழந்தைய பாத்துக்கிட்டு யாரும் இல்லைன்னு அவங்க அப்பாக்கு 2வது கல்யாணம் பண்ணாங்க மேடம். நானு அவங்க வந்து இல்ல உங்க பொண்ணு தானே மாப்பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க? இல்ல என் பொண்ணு இல்லைங்க, எங்க மருமக. உங்க மருமக வந்து உங்க பிள்ளைய விட்டுட்டு வேற யார் கூட போயிட்டாங்களா? வேற யார் கூட சொல்ல போயிட்டாங்க மேடம். அவங்க தனியா போயிட்டாங்க. அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்குன்னு பிள்ளையே வேணான்னுட்டு எங்ககிட்ட லாயர்கிட்ட சொல்லிட்டு பிள்ளைய எங்ககிட்ட விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க மேடம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து 5 வருஷமா நீங்க பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்க பையன் வந்து அப்படியே இருக்காரு உங்ககிட்ட? இல்லைங்க மேடம், 5 வருஷம் இல்லைங்க. இப்போ இது 11வது வருஷம் மேடம் அவ விட்டுட்டு போய். குழந்தைக்கு இப்போ 13 வயசுங்க. 11 வருஷமா நீங்க தான் வளர்த்துட்டு இருக்கீங்க குழந்தைய? ஆமாங்க. உங்க பையன் யார் கூட இருக்காரு? தனியா இருக்காரா உங்க பையன்? ஆமா, எங்க பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க மேடம். நாங்க பண்ணோம் 2வது கல்யாணம். அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னா. அப்ப இவன் என்ன சொல்லிட்டானா, நான் குழந்தைக்காக தான் நான் 2வது மேரேஜ் பண்ணுதேன், நீ குழந்தைய பாத்துக்கலன்னா எனக்கு அந்த மாதிரி எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. அவன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டாங்களா? ஆமாங்க. ஏன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும்ல? நாங்க பேசணும் மேடம். அப்ப எல்லாரும் ஒத்துக்குனாங்க. ஒத்துக்குன்னு இங்க வந்துட்டு பிறகு அந்த பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. சரி. அப்ப இவன் சொல்லிட்டா நான் வந்து என் குழந்தைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ நான் வந்து அந்த பிள்ளைய வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அந்த மாதிரி ஒரு வயசு எனக்கு தேவையில்லை, எனக்கு குழந்தைக்காக தான் முக்கியமா நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லி. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம்ல. குழந்தைய வளர்க்கறதுக்காக ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுங்கிறது ரொம்ப தவறு. அந்த பெண்ணுக்கும் ஒரு திருமண வாழ்க்கையில ஆசை இருக்கும்ல. குழந்தைய வளர்க்கணும்னா ஒரு ஆயாமா போட்டால் குழந்தைய வளர்த்துடலாமே. குழந்தைய வளர்க்கறதுக்காக ஒரு பெண் வேணும்னு நினைப்பதுன்றது ரொம்ப தவறு. ஒரு அப்பாவே வந்து தாய் அன்பும் கொடுக்கலாம், தந்தை அன்பும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேச்சே பேசக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து ஒரு தன்னுடைய குழந்தைக்கு அம்மாவாக ஒரு பெண் இருக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அன்பு எல்லாத்தையும் ஒரு கணவர் கொடுக்கும் பொழுது அப்போ அந்த பெண் வந்து சரி என் கணவரோட குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்டையும் அன்பாக மரியாதையோட பாண்டிங் ஏற்படுத்துவாங்க. கல்யாணம் பண்ணும்பொழுதே நான் என் குழந்தைக்காக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாக்கா எந்த பொண்ணா இருந்தாலும் வெறுப்பாக தான் ஆகிடும். நான் சொல்றேன் மேடம், இது அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இருக்கட்டுமேங்க, இப்போ உங்க பிள்ளைக்கு கூட தான் வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பொண்ணா பார்த்துட்டு நாங்க செகண்ட் மேரேஜே பண்ணதுங்க. அது தவறுங்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்காக சரி ஏதாவது ஒரு பொண்ணு அப்போ உங்களோட கண்ணோட்டத்துலேருந்து டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னா வந்து ஏதோ டிஃபெக்டிவ், விடோ ஆன பொண்ணுன்னா டிஃபெக்டிவ், அதனால் வந்து அது மாதிரி தவறு. அப்படி பார்த்தா உங்கள் பையனும் தான் டிஃபெக்டிவ், உங்கள் பையனுக்கும் தான் வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக வந்து அவங்க வந்து வாழ்க்கையே வாழக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி இன்னொரு வாழ்க்கைன்னு வரும்போது அவங்க இன்னும் நல்லா வாழணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. கணவன் மனைவி தாம்பத்தியம் வேணும், அருகாமை இருக்கணும், க்ளோஸ்னஸ் வேணும், அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி தானே அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்காக தான் பண்ணிட்டேன், என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்காக தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாக்கா எந்த பொண்ணாக இருந்தாலும் திருப்பி வேண்டாம் போ, நீ வேணாம், உன் வாழ்க்கை வேணான்னு போயிடுவோம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கேங்க மேடம். நாங்க வந்து இந்த பிள்ளைய பார்த்துக்கணும், அவங்க கூடவும் மனைவி கணவன் மனைவி 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணதுங்க. சரி. ஆனா அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா 1.5 மாசம் கூட ஆகலங்க. இந்த பிள்ளைய வந்து இந்த தொடையெல்லாம் கிள்ளி ரொம்ப வந்து இந்த பிள்ளைய வந்து ரொம்ப கொடுமை கொடுத்துச்சுங்க. ஆனா நாங்க வந்து இதை வந்து எங்க பையன்கிட்ட எல்லாம் நாங்க சொல்லல, அந்த பிள்ளைகிட்டே நாங்க சொல்லி வச்சுட்டோம், இதை வந்து நீ டாடி கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னுட்டு நாங்க அந்த பிள்ளைக்கும் நாங்களும் சொல்லி வச்சுட்டோம். அந்த பிள்ளைய அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. எங்க பையன் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறது வந்து ஒரு போன்ல பேசுங்க. என் பையன் வேலைக்கு போயிட்ட உடனே வேற ஒரு சிங்கு போட்டுட்டு வேற ஒருத்திட்ட பேசுவாங்க, கதவை மூடிக்கிட்டு அந்த ரூம் கதவை மூடிக்கிட்டு பேசுவோம். அவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசுது என்ன பேசுதுன்னு தெரியாதுங்க. சரி, அப்புறம் இப்படி இருந்த பொண்ணுதான் வந்துட்டு கடைசியில வந்துட்டு நான் பாத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுச்சுங்க. சரி, ஓகே. அது போயிட்ட பிறகு நாங்க என்ன பண்ணோம், சரி விட்டுட்டோம். அது ஒரு முறை போய் ஃபர்ஸ்ட் ஒரு முறை போய் கூட்டிட்டு வந்தோம், 2வது முறை போய் கூப்பிட்டோம், அது வரலங்க. அது வந்துச்சு, திருப்பி 1 மாசம் இருந்துச்சு, திருப்பி போயிடுச்சுங்க, அது வரவே இல்லைங்க. அது சரி, ஓகே. நாங்களும் விட்டுட்டோம். இது நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப இது 6-7 வருஷம் ஆச்சுங்க. சரி, ஓகே.
இப்ப வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டியூஷன் இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒரு பொண்ணு குழந்தை இருந்துச்சு. அவங்கள வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. அவங்க வீட்டுல வந்து இந்த பிள்ளைய வந்து டியூஷன் விட்டு இருந்தாங்க. டியூஷன் விட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இப்ப இவங்க கூட சேர்ந்து வாழுதுங்க. இப்ப சேர்ந்து வாழும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த பிள்ளையும் பாத்துக்கிறான், இந்த பிள்ளையும் பாத்துக்கிறான். சரி. நல்ல விதமா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 13 வயசு பொண்ணு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா மேடம், இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தாழ்மையான உணர்ச்சி. அது வந்து யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. நல்லா படிச்சுன்னு இருந்த பிள்ளை யார்கிட்டயும் பேசுறது இல்ல. எது ஒண்ணும் வந்து நம்ம சொன்னோம்னாக்கா அது வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குது. எது ஒண்ணும் வேலை வச்சு எதுவுமே செய்ய மாட்டேங்குது. இப்ப ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. இருந்தாலும் வந்து வெளியே போய் ஆடணும்னு நினைக்குது. ஆம்பளை பசங்க கூட போய் பேசணும், ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாவ கூட அவங்க கூட எல்லாம் போய் ஆடணும், பேசணும்னு. இப்ப யார் வளர்க்குறாங்க அந்த குழந்தை? யார் கூட இருக்கு அந்த குழந்தை? இப்ப வந்துட்டு அந்த டியூஷன்ல எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தானே வளர்க்குறாங்க. அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சரி, அப்ப நீங்க விலகிடுங்கம்மா. இனி இது உங்களோட பிரச்சனையே கிடையாது. அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பிள்ளை எப்படி வந்து ஒரு மாதிரியா இருக்கு. எப்பயாவது இந்த பிள்ளை விடுங்க, பரவாயில்ல, அதை பத்தி விடுங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களோட பிரச்சனை அது. அந்த பிள்ளைக்கு என்ன தலைவிதி இருக்கோ அது அப்படிதான் ஆகும். அந்த குழந்தை எப்படிங்க மேடம்? அது நம்ம சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாமா இல்ல ஒண்ணுமே வேணாம், நீங்க விட்டுடுங்க. அவங்களுக்கு பிரச்சனைன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தோணுச்சுன்னா, இப்போ வந்து அப்பா அம்மா, அந்த டியூஷன் டீச்சர் தான் அம்மா, உங்க பிள்ளை தான் அப்பா இல்லையா? இப்போ அவங்க 2 பேர் தான் முதல்ல இந்த குழந்தைய பத்தி கவலைப்படணும். அவங்க 2 பேருக்கும் எதுவுமே பிரச்சனைன்னு தெரியாத வரைக்கும் அந்த குழந்தை வந்து எதுவும் பிரச்சனை அவங்க அப்பாக்கு இருக்குங்க மேடம். அவங்க அப்பாக்கு வந்து இவ்வளவு நல்லா இருந்த பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு. அப்ப அவங்க அப்பாவை விட்டு என்கிட்ட பேச சொல்லுங்க. சரிங்க. சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ மேடம். முக்கால்வாசி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரொம்ப காம்ப்ளிகேட் கூட அவங்களால கூட நடக்கும். குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்பா அம்மா வந்து அந்த குழந்தை மேலே டைரெக்டாக வந்து ஒரு கண்காணிப்பு இருக்கணும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இல்லாட்டினா பிள்ளைகளுக்கு நிச்சயமாக மனசு பாதிக்கப்படும்.